அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னிய தேதியில், அதாவது 2026 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1867 ஆண்டு மே மாதம், அதாவது வைகாசி 11ஆம் தேதி அன்னைக்கு வள்ளல் பெருமான் வள்ளலார் அவர்களால் மக்களுக்கு அன்னம், அதாவது உணவு அளிப்பதற்காக ஏற்றி வைக்கப்பட்ட அடுப்பு இன்னிய தேதி வரையும் அது அணையாமல் 3 வேளை சமைச்சு அன்னம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் வாழுற அத்தனை உயிர்களுக்கும் மிக முக்கிய தேவை. இதை நீங்கள் ஒரு நாள் இல்லை, ஒரு வேளை இல்லை, இன்னும் 3 வேளை இல்லை, தள்ளி போடவே முடியாது. நீங்கள் எதை வேணாலும் தள்ளி போட்டுடலாம், உணவை தள்ளி போடவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையோட சூட்சுமத்தை, அடிநாதத்தை, ஆணி வேற அடிப்படையாக கொண்டது உணவு. உணவு இல்லைன்னா இந்த ஜெகத்தை அழித்திடுவோம் என்று பாரதி சொல்வதற்கெல்லாம் முதல் படியாக இருந்தவர். இந்த உலகத்தில் இருக்கிற மகான்கள், ஞானிகள், யோகிகள் யாரை வேணால் நீங்கள் எடுத்துங்க, அவங்கெல்லாம் ஒரு கடவுள் கொள்கை, மதம் சார்ந்த விஷயங்களை சொல்வதற்காகவே இங்கே ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருப்பாங்க, அதை சார்ந்து பேசியிருப்பாங்க. ஆனால் ஐயா வள்ளல் பெருமான் மட்டும்தான் உயிர் நேயமிக்க ஒரு செயல்பாட்டை செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது உயிர். அந்த உயிர் இருந்தால் தான் நீங்கள் என்ன வேணாலும் மனம் படிக்கிறதுக்கோ, இல்லை ஆசைப்படுறதுக்கோ, இல்லை பறக்கிறதுக்கோ, இல்லை என்ன பண்ணுறதுக்காகவும் உயிர் வேணும். அந்த உயிர் வளர்க்குண்டிய சக்தி உணவு. அந்த உணவு இட்டார். அது மட்டும் இல்லை, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க்கை அப்படின்னு சொன்னார். அதனால் அங்கே போனீங்கன்னா ஒரு தடவை மனிதர்களாக பிறந்த அத்தனை பேர் எந்த மண்ணில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு தடவை தயவு செஞ்சு வடலூர் போயிட்டு ஜோதியாய் வடிவாய் மாறிய இயற்கையின் அருளாய் இருக்கின்ற ஐயா வள்ளல் பெருமான் அவர்களை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது ஒவ்வொரு தலைமுறைக்கும் நல்லது. முதல்ல இந்த தமிழ் இனத்துக்கு நல்லது. இந்த சங்கிலி இருக்குது இல்லைங்களா, அந்த சங்கிலியை அவரோட கைப்பட செஞ்சுதுங்க. 200 வருஷத்துக்கு முன்னே இது மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா யோசிக்கவே முடியலைங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. நம்மளை கூப்பிட்டு போன ஒரு கைடு ஐயா அவரும் சொன்னார், இது மாதிரி 200 வருஷத்துக்கு முன்னே செஞ்ச சங்கிலி எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த மனித கூட்டம் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சை இழுத்து வெளியில் விடுறோம். ஆமாம், அந்த கணக்கில் தான் இந்த சங்கிலியை செஞ்சுருக்கிறாரு வள்ளலார் ஐயா. ஆமாம், இதுதான் மொத்தம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா 15 தடவை இழுத்து வெளியில் விடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு வச்சு சித்தர்களை கணக்கு எடுத்திருக்காங்க. அதன்படி தான் இந்த சங்கிலியை செஞ்சுருக்காங்க. 200 வருஷத்துக்கு இந்திய இந்த சங்கிலி.